எனக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னா நிறைய இருக்குது. In our early days when we were in the school, we memorized திருக்குறள் only with the purpose of getting some marks. சின்ன வயசில் ஒரு மார்க் வாங்கிறதுக்காக படித்தது. But as days go by and we become older, the meaning and connotation becomes very different. It's meaningful. It's giving us a lot of insight into our day-to-day life. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு பிடித்த என் நினைவில் வருகிற ஒரு குறள், இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மை மீன்ஸ் அக்ரிகல்ச்சர்னு நான் சின்ன வயசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி யோசிக்கும்போது தான் பிறருக்கு உதவி செய்தல், ஜெனரஸாக இருத்தல், கொடை கொடுத்தல் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்ப காலத்தில் இந்த குறளை படித்தோன்னா ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையில் வாழ்வது எதற்குன்னா, வருகிறவர்களுக்கு, குறிப்பாக அறிமுகம் இல்லாத, விருந்து என்கிற சொல்லுக்கு அறிமுகம் இல்லாதவர்னு அர்த்தம், உறவுக்காரர் அல்ல, நாட் ரிலேட்டிவ்ஸ். வருகிறவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருப்பூர் பக்கம், நான் சொல்கிறது 1990களில் ஒரு பட்டிமன்றத்துக்காக திரு பாப்பையா சார் அவர்களும் நாங்களும் ஒரு வேனில் போனோம். இப்போ மதிய நேரம் எங்கள் கையில் உணவு இருந்தது. எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிடலாம்னு பார்த்தோம். அங்கே ஒரு தோட்டத்தில் கிணற்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பம்பு செட்டு மூலமாக ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கைத்து கட்டில் உட்காந்துருந்தாங்க. அந்த இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவங்ககிட்ட கேட்டோம், இங்கே நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாமா? அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 7 பேர் கொண்டு போன உணவு அத்தனையும் மடமடன்னு சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் இருந்தது. அவங்க 2 பேர் பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஒரு மரியாதைக்கு கூட நீங்கள் சாப்பிட்றீங்களா நாங்கள் கேட்கல. நாங்கள்லாம் பெரிய படிப்பாளிகள் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் சாதம் மீந்திருந்தது. அது த லெஃப்ட் ஓவர் கர்ட் ரைஸ் என்றால் அதை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நாங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக பேசினோம். அந்த அம்மாவை கூப்பிட்டு உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்டோம். அவங்க ஒன்றுமே மறுப்பு சொல்லலை, கொடுங்க ஐயான்னு வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமை, 2 பேருக்கு பசி ஆறுவதற்கு உணவு கொடுத்தோம்னு நினப்பு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டு உள்ளே போனவங்க ஒரு பெரிய சட்டி நிறையா தழன்னு நிரம்பின அளவில் மோர் கொண்டு வந்து வச்சாங்க, பட்டர் மில்க். நாங்கள் அதிர்ந்து போனோம். நீங்கள் புளி சாதம் சாப்பிட்டீங்க, அது நெஞ்சு கறிக்கும், இந்த மோர் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் செஞ்சது என்ன, சாதாரண செயல். ஆனால் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணுற சாதாரண விவசாயிகள். அவங்க திருப்பி கொடுத்தது அபாரமானது, மிகச்சிறந்தது. அந்த குறளுக்கு மீனிங் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. நாம் ஒரு இடத்துல உட்காந்து குடும்பம் நடத்தி வாழ்கிறது எதுக்குன்னா, அறிமுகம் இல்லாமல் வருகிறவர்களை பார்த்து உபசரிப்பதற்கு, உதவி செய்வதற்கு, ஏதாவது கொடுப்பதற்கு. இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவர் சொன்னதன் பொருளை அந்த நாளில் நான் உணர்ந்தேன். நாங்கள்லாம் படித்தவங்க தான், திருக்குறள் பேசுகிறவங்க தான். அந்த அம்மாவுக்கோ அவருக்கோ திருக்குறள் தெரியுமான்னு தெரியலை. ஆனால் அந்த பொருளை அங்கே உணரச் செய்தார் இல்லையா? இது மாதிரி வாழ்க்கையில் திருக்குறள் நம்ம கூடவே வரும். வாய்ப்பு இருக்கும்போது திருக்குறளை வாசிங்க. திரும்பவும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பணி தொடர வாழ்த்துகள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்துக்கும் என்னோட வாழ்த்துகள்.